ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிடிக்கருணக்கிழங்கு யூஸ் பண்ணி மசியல் எப்படி பண்ணுறது அப்படின்னுட்டு தான் பார்க்க போகிறோம். அதை அம்மா செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னுட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பிடிக்கருணக்கிழங்கு நாக்கில் கொஞ்சம் அரிக்கிற சென்சேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கடையிலேருந்து வாங்கின உடனே ஒரு வாரம் வரைக்கும் நல்ல நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்ல தண்ணியில் 3-4 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த நாக்கில் இருக்கிற அரிப்புத்தன்மை உங்களுக்கு தெரியாது. இது நல்லா வெந்துருச்சு. இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தக்காளி வேகிறதுக்கு வச்சிடலாம். இப்போது புளியை விட கொஞ்சம் தக்காளி இதில் ஜாஸ்தி சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். அதனால் 4-5 தக்காளி நீங்கள் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கருணக்கிழங்குல இருக்கிற அந்த தோலை எடுத்துட்டு இதை நம்ம மசிச்சு வைக்க போகிறோம். இந்த தோலையுமே தூக்கி போடாமல் அதையும் காய வச்சு நம்ம சட்னி மாதிரி இது பண்ணிக்கலாம். அது வேறொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அதே மாதிரி தக்காளியில் இருக்கிற அந்த தோலையும் எடுத்துடணும். நம்ம வேக வச்சு எடுத்ததுனால டக்குன்னு உங்களுக்கு அந்த தோல் வெளியே வந்துடும். இப்போது இது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ 4-5 விசில் வச்சதுனால ரொம்ப சீக்கிரமாகவே இது மசிஞ்சு வந்துடும். அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறோம். அந்த ஒரு தக்காளி பிசைஞ்சதில் கொஞ்சமாக புளியை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கரையிறதுக்கு வச்சிடலாம். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்தாச்சு. மசியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தனியாக பிசைஞ்சு வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கணும். இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா பிசைஞ்சு வச்சுருந்த கருணக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை. கருணக்கிழங்கை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை இதில் கரைச்சி ஊற்றிடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது மசியல் அப்படின்றதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு இதை ஆஃப் பண்ணிட்டேங்க அப்படின்னா பிடிக்கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசியலை நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக விட்டுட்டு இதில் நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு முதல் வாயை இதை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு இருக்கிற மூல நோய் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இது ரெண்டையுமே தவிர்க்கலாம். இது ஒரு நல்ல ஹோம் ரெமெடி கூட. அடுத்த தடவை பிடிக்கருணக்கிழங்கு வாங்கும்போது இந்த ரெசிப்பியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.